ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் HH மீடியா யூடியூப் சேனல். நான் என்ன சொல்ல வரேன்னா, நானும் எங்கள் அம்மாவும் நிஜத்தில் பார்த்தோம். நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களா தெரியல. ஆனால் நான் அங்கே ஷூட் பண்ணதை உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். பார்த்துட்டு அதில் நீங்கள் என்னென்னலாம் பார்த்தீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவாங்களா? இதுன்றதுன்னு தெரியல, ஆனால் கொலுசு சவுண்டெல்லாம் கேட்டோம். நாங்கள் லீவுன்றதுனால எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிருந்தோம். நானும் அம்மாவும் தான் போயிருந்தோம். மார்னிங் போனோம். ஈவினிங் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆனோம். அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் மட்டும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பஸ் வந்துச்சு. பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை. ஆட்டோ பார்த்தோம், ஆட்டோ எதுவுமே இல்லை. நாங்கள் இன்றைக்கின்னு பார்த்து 2 வீலரும் எடுத்துன்னு போகல ஃப்ரெண்ட்ஸ். அம்மா என்ன சொன்னாங்கன்னா, சரிடா நம்ம நடந்தே போயிடலாம்டா அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரிம்மா நம்ம நடந்தே போகலாமா. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு ஒரு 1/2 hour ஆகும். வெஹிக்கலில் பார்த்தோன்னா ஒரு 20 minutes 15 minutesல வந்துடலாம். வாக்கிங்னா கொஞ்சம் ஒரு 1/2 hour ஆகும். அது எங்கள் வீடு கொஞ்சம் உள்ளே வரும். சரி, நாங்கள் மெயின் ரோடெல்லாம் கொஞ்சம் நார்மலாக இருக்க ரோட்டில் எல்லோரும் ஜனங்களாக இருந்தாங்க. அங்கே இடத்துல எதுவும் இல்லை. எங்கள் வீட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கும். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வர ஒரு ரோடு வரும். அது ஒரு டர்னிங், 3 சந்து கூடுற மாதிரி இருக்கும். அந்த 3 சந்து தான், ஆமாம் கரெக்டு, 3 சந்து கூடுற மாதிரி இடத்துல இருக்கும். அங்கே ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியும் நாங்கள் கொஞ்சம் அமானுஷமான சக்தி இங்கே இருக்குது அப்படின்றது. நான் அந்த ரோட்டில் நிறைய வாட்டி விழுந்திருக்கேன். எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்களாம் கூட நிறைய வாட்டி விழுந்திருக்காங்க. அந்த ரோட்டில் தனியாக வர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அம்மா என்னடா இது, லேட் நைட்டு பஸ்ஸு வேறு வரல, பஸ்ஸு வந்திருந்தால் நம்ம சீக்கிரமே எப்பயோ வந்துட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா நம்ம பொறுமையாக போகலாமா, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து பேசிக்கினே நடந்து வந்தோம். ஃபோன் டார்ச் வச்சுன்னு வந்துச்சு. இல்லை, அந்த ரோட்டில் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபஸ்ட்டு நாய் அழுதுன்னே இருந்துச்சு. நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும், பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக தெரியும். அந்த வீடியோவில் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, பார்த்தோம், கண்டிப்பாக பார்த்துருக்கோம். நாய் அழுதுகினே இருந்துச்சு. என்னடா இதை இப்படிலாம் இருக்குதுடா அப்படின்னு சொல்லிக்கினே பேசிக்கினே வரணும். ஆனால் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. அடுத்து கொலுசு சவுண்டெல்லாம் கேட்டுச்சு. அந்த கொலுசு சவுண்டு கேட்டு நாங்கள் அப்படியே வந்துக்கினே இருந்தோம். அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம்டா, அப்படியே போயிடலாமான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துக்கினே இருந்தோம். நான் அந்த நேரம் பார்த்து வீடியோ எடுத்தேன். வீடியோ ஆன் பண்ணிக்கலாமா, எதுக்கும் நம்ம வீட்டில் போய் பொறுமையாக கூட பார்க்கலாம், நம்ம எதனா இருக்குதான்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிய வைப்போம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துருந்தோம். அந்த நாங்கள் பேசுகிறதுலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், பாருங்கள். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனாக கொடுத்துருக்கேன் நான். அந்த வீடியோவில் பாருங்கள், நீங்கள் தெரியும். அடுத்து யாரோ ஒருத்தவங்க அங்கே சைடில் அந்த ஃபஸ்ட்டு நாய் அழுதுச்சு. அடுத்து கொலுசு சத்தம் கேட்டுச்சு. தேர்டு யாரோ ஒருத்தவங்க அந்த சைடு நாங்கள் காமிச்சிருப்போம் நினைக்கிறாரு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஆனால் நாங்கள் பார்த்தோம், கன்ஃபார்முங்க. நாங்கள் அந்த மாதிரி ஒரு 2 வாட்டி பார்த்தோம். அதை ஒரு வாட்டி அதை ஜூம் பண்ணி பார்த்தோம். இன்னொரு வாட்டி அதை பார்த்துட்டு இப்படி திரும்பும் போது இன்னொரு சைடில் எப்படின்னா, இப்போ நாங்கள் லெஃப்டில் இப்படி நடந்து போயின்னு இருக்கும்போது பார்த்தோம். இப்படி இன்னமா இப்படின்ட்டு இப்படி பார்த்திங்கன்னா இப்படி திடீர்னு திரும்ப இங்கே ஒன்று பார்த்தோங்க. அங்கே பார்க்கும்போது தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு அது. ஆனால் உடனே பார்த்தோம் 2த்தையும். அடுத்து சரிம்மா இப்போ இருக்கிறது இல்லை, இது ரொம்ப பயமாக இருக்குமான்ட்டு நானும் அம்மா சரிடா போயிடலாண்டா, டக்குன்னு ஓடிடலாண்டா, இது இருக்கவே முடியல அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அதனால நானும் அம்மா ஓடி வரும்போது எங்கள் பின்னாடி யாரோ துரத்தலை. நாங்கள் ஓடி வரும்போது பின்னாடி யாரோ வர மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் அதை திரும்பி பார்த்தோம் ஒரு வாட்டி, இன்னமும் தெரிஞ்சிச்சு. அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் டக்குன்னு ஓடிடலாமா அப்படின்ட்டு ஓடிட்டோம். நாங்கள் வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அரே பஸ்ஸு இந்த டைம் ஆகிடுச்சுடா, இப்போ தான் ஊர்லேருந்து வரோம். என்னடா இந்த இடம்லாம் இப்படி இருக்குது, நைட்டு வர பயமாக இருக்குடா. ஆமாம்மா, எனக்கு கூட பயமாக இருக்குது, நானே தெரியலம்மா. காணுமேடா, இந்த பஸ்ஸு வேறு சீக்கிரம் வந்திருந்தா நம்ம இன்னும் ஒரு 1 hour முன்னாடியே வந்திருப்போம். இந்த நாயெல்லாம் நாய் வேறு கவலை அழுகுதுமா. இவர் நின்று கேள பத்தியா, பயமாக இருக்குடா. இந்த இடத்த பார்த்தாலே எப்பறம் நம்ம வீட்டுக்கு அவ்வளோ தூரம் நடந்து போகணும், அப்புறம் ஆட்டோ கூட வராது இந்த ஏரியாவில். ஐயோ ரொம்ப பயமாக இருக்குது. அதுக்கு தான் டார்ச் ஆன் பண்ணி வர முடியுமா. நம்ம கொலுசு சத்தம் வேறு கேட்குது. இரு கவனி, பார்க்கலாம், சைலண்டாக சவுண்ட் கேட்குதுமா, கண்டிப்பாக கேட்குதுமா. ஐயோ அரே திரும்பமா இருடா, பயமாக இருக்குடா. அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம இது யாரும் நிற்கிறாங்கம்மா. இப்போதாம்மா பார்த்தோம், இன்னொன்று நவுத்தி இருக்குமா.
இங்கே இருக்கிறது நல்ல பயமாக இருக்காங்க. இந்த இடத்துல ஏதோ ஓடிடலாமா? வாமா வாமா வாமா. ஐயோ யாரும் நம்ம பின்னாடி வராங்கம்மா. ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் பாருங்க.